வேலையை விட்டுட்டு டேம் பழத்தை அடிங்க பாபா. நல்லா நடந்த வர்ற மாதிரியே எங்க பெரிய காரோட சேர்த்து கொண்டாடணுமா அனுமன் வேலை சுருட்டி கொண்டு பிடிக்கும். இப்படி பாவக்காயம் இருக்குதா அதை சாப்பிடலாம். நான் என்ன மேன் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இது பூனப்பழம் அங்க இருக்குது. டேஸ்ட் அப்படி டேஸ்ட் ஓடி ஓடி வா. என்ன நேரத்தை அடிப்பா வந்தனே நான் இல்லைன்னா நீங்க பார்த்து கட்ட மாட்டீங்களோ? வேற நேரம் மீன் சத்தா கருவாடு மீன் சத்தா வரங்கூடு என்னப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம். என்ன காரணம்னா நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய திருமண நாளுக்காக முல்லைத்தீவிலிருந்து வந்தாங்க. ஏற்கனவே நான் அங்கே போய் கொஞ்சம் வேலை திட்டமாக இருந்தாங்க, வீடு கட்டுற வேலை திட்டங்களாக இருந்தேன். இப்போ சாரு அங்கே வந்தவங்க அதுக்கு பிறகு அங்கே நாங்கள் எங்கள் அம்மாங்களோட சேர்ந்து சாப்பாடு சமைச்செல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு திரும்ப நேற்றைய தினம் மதியம் போல் நாங்கள் இங்கே வந்து இந்த சாப்பிட்ட சாப்பிட்றவங்களோட சேர்ந்து சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்துனாங்க. இன்றைய தினம் நாங்கள் மாதிரி எங்களுடைய காலையில் ஒதுக்கிட்டு சந்தைக்கு போய் தேவையான சாமான் எல்லாம் வாங்கி எங்கள் வீட்டுக்கு அம்மா அனுமாக்கிக்கணும் அவைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே மதியம் வந்து சமைச்சாங்க. நாங்கள் என்ன சொல்லுது எப்படியும் நாளைக்கு ஆர்டர் வச்சுருக்கு சார் கடை சாப்பிட்னா டேஸ்டாக இருக்கணும். அப்போ நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் தான் மட்டும் சொன்னாங்க சொல்ல பொடியங்க சமையல் தானே இப்போ பெஸ்டான சமையல். நான் சமைக்கல சாப்பிட்டு சமைச்சவங்க அவங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் போயிட்டீங்க. அடுத்ததான் இப்போ நான் நிறைய நாள் இல்லாதபடியால் எங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. இப்போ நான் நேற்று வந்து பார்த்தேன் பாருங்க, இந்த இலைகள் ஒட்டி இருக்குது. இந்த இலைகள் ஒட்டி இருக்குது. நான் பார்த்து பார்த்தீங்கன்னா திருடி இருக்கா இல்லைன்னு ஒரு கிட்ட வந்து பச்சை இலை வாங்கி பழம் ஒட்டி இருக்காங்க. நாங்கள் அந்த கிச்சன் வாசலில் செய்த மாதிரியே இது இருக்குது, வடிவாளர்களோடையே ஊற்றிட்டு. அடுத்தது இப்போ வந்து பாருங்க, இப்போ கொஞ்சம் காற்று வெளியில் பயங்கர காற்று அடிக்கிறபடியால் கட்டின தகரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ந்து விழுந்து அங்கே அடுக்கி இருக்குது. மிச்சம் கலர்ற சட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ சின்ன சின்ன வேலை இருக்குது. வீட்டுக்கு வந்தாலும் சரியான காத்தடிக்குது. அப்ப நேற்றைய தினம் நாங்க மெல்லாவியால வந்து நீங்க வீட்டு வரும்போது பார்த்த இவ்வளவு பெரிய மாற்றங்களா இருந்தது. என்னன்னு சொன்னா வேலையை போட்ட தவறம் எல்லாம் அப்படியே விழுந்துட்டு நீங்க கொண்டு வந்த உங்க மரமே நடையில மரங்கள் ஒன்று நடை இல்லை. அது நடுறதுக்கு நாங்கள் வெளியில தான் நீங்க தான் எங்கள் பொங்க மரம் பேய் மரம் வந்து அது அந்த நிறைய பாதையில எல்லாம் நல்ல வடிவா சடைச்சி போயிருக்கு. நான் அங்கே இருக்கிற அந்த ஐயாட்ட கேட்டு உங்களோட வளவுல வெப்பம் கொண்டாட முகமன் இருக்கு. அப்போ அது ஒரு நாளைக்கு அவங்க வளவுல வச்சா எங்களுக்கு அந்த பாதையில தான் வரும். அப்போ அது இருக்கட்டும் பார்க்க நாங்கள் எங்களுடைய வளவுகள் இருக்கிறதால என்ன மாதிரி என்ன சொல்லுவோம் அந்த வாழைக்கு எல்லாமே சுத்தி வர நல்லா புல் எல்லாம் வளர்ந்துட்டு எல்லா வாழைக்கு சில கண்டல் எல்லாம் பதக்கொண்டே தெரியல குட்டி கண்டலாம் அப்படி அணி வளர்ந்துட்டு. சரி, இப்போ நாங்கள் டீ ஆறும் போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் போய் பார்த்து சின்ன சின்ன வேலைகள் அதில் செய்து கொண்டு அதுக்கு மேலே டீயை குடிச்சிட்டு அந்த வேலையை செய்யறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேலை செய்து கலைச்சா அப்புறம் திரும்ப டீ கேட்கக்கூடாது. பிஸ்கெட்டும் இருக்குது. இப்போ டீயை நான் குடிச்சிட்டு இப்போ வேலை செய்யப்படுறோம். ஆனால் அதுக்கு மேலே நான் வேலை செய்ய வலிக்கிட்டேன். இப்போ சாதாரண இல்லை டீ குடிச்சிட்டேன். இப்போ சரியாக டீயை குடிச்சு நீங்கள் போனீங்கன்னாலும் தனக்கு சுக பண்ணாங்க. அப்போ ஓகே குடிச்சிட்டு போகலாம். டீ நீங்கள் வந்தீங்க இல்லை 2 பேர் நிக்கிறோம்னு சொன்னா பேர் வச்சது. அப்புறம் நேற்றைய தினம் எங்களை வாழ்த்தின அன்புள்ளங்களுக்கு என்ன மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுலேயும் வந்து ஒரு கமெண்ட்ஸை பார்த்து என்னுடைய மனசை ரொம்ப டச் ஆகிடுச்சு. உங்களுக்கு கூட வாசனை காட்டியிருந்தேனே
ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொன்னதான் இல்லையா? ஓகே, அடுத்த வருஷம்னா எங்க வெட்டிங் டே காரோட சேர்த்து கொண்டாடணுமா? ஏன்னா 4வது வெட்டிங் டேல வந்து சொந்த காணி சொந்த வீடுன்னு சொல்லி அதுல வச்சு நாங்கள் ஒரு குட்டி என்ன சொல்ற சௌரங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷம் தானே. அப்ப அடுத்த வருஷம் காரில் போகணுமா? அது வந்து தேவநாடு செய்வாருன்னு சொல்லி மேலேயே எங்க நேசிக்கிறாங்க அன்புள்ளாங்க தேவ பிள்ளைதான் நல்லபடியா வாழ்த்து போகணும். நல்ல கிழமையான நல்ல கருத்து தான் போடுறது அப்படி போட்டது அப்படி இன்னைக்குமே சந்தோஷம். அது அப்படின்னால நிறைய அன்புள்ளாங்க நிறைய வாழ்த்துக்களை வாட்ஸ்அப் மூலம் அப்புறம் வந்து நாங்கள் போட்ட வீடியோக்கள் மூலம் அது எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் நல்லா நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள், எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுனா வெளியே வாழைக்கெல்லாம் தண்ணி விட்டு அதுக்கு என்ன சொல்ற தகரம் இல்லாம மாட்டேங்குதா நம்மளோட வீட்டுக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நான் பார்த்தேன் குட்டி குட்டி பாவக்காய் எல்லாம் அது நான் பார்த்தேன் தான் நிறைய மக்கள் காண்பிப்போம். சின்ன நான் இருக்குது அது பாவக்காய் தானோ இல்லாட்டி வேறு அதை காய தெரியும் பொழிக்கிறோம். நம்ம வேலையிலிருந்து பொழிக்கிட்டா செய்துடுவோம். பிஸ்கெட் வேணாமா? இல்லை இல்லை வேணாம் பொழிக்கிறோமா? ரைட்டா ஓகேயா? பழக்கம் சரி ஒன்று பேருங்க இதெல்லாம் வேலை செய்ய வரும். அப்போ நீங்கள் வெள்ளம் தொடங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம். அதுவும் வாஸ்தவம் தான். வாஸ்தவம் என்றால் என்ன? வாஸ்தவம் வாஸ்தவம் என்றால் என்ன? வாஸ்தவம் என்றால் நீங்கள் சொல்றது சரியா இருக்கலாம்னு சொல்லுது. வாஸ்தவத்துக்கு அர்த்தமில்லா அப்படி இல்லை என்றால் பார்க்குற ஆக்கள் தான் சொல்லுவாங்க வாஸ்தவம் என்றால் என்னன்னு. வாஸ்தவம் தான் அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றது இல்லையா? சரியா காணுமா? ஓகே, நாங்கள் டீயை குடிச்சிட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் நண்பர்களுக்கும் அந்த பாவக்காய் இருப்பேன் நாங்கள் காட்டுவோம். நான் பார்த்தோன்னே சொன்னேன் ஐயோ நாளைக்கு இதை நாம் அப்படி எப்படி பொறிக்க போகிறோன்னு சொன்னாலோ என்ன. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்போ அது என்ன பாவக்காய் இல்லாட்டி நஞ்சிக்காய் பாவக்காய் நீளமா இருக்கு குட்டை கொடுக்குற அப்படி. சரியா? ரைட்டா? ஓகே வாங்கோ. இப்போ மல்லிகைலாம் கொடுத்துருக்கு நல்ல வாசம். ஒன்று கொடுங்கட்டா சார்? இல்லை இந்த இரவு நேரம் நல்ல வாசனையாக இருக்கும். அது வாசம் அப்படியே போல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த பசங்க போட்டுக்கு நாங்கள் தடி நிறைய அது கொடி தேடி திரியுது. ஒரு இது ஒன்று சாப்பிட்டு தான் காணியில் இந்த வேடி இதெல்லாம் கலந்து கவரத்தாவெல்லாம் கலந்து விழுந்து அனுமன் வாழை சுருட்டி கொண்டு பிடித்து நேற்று தினம் ஒரு அம்மா போய் சொல்லியிருந்தான் இந்த பனை வந்து எங்கள்ட வீட்டை நோக்கி பார்த்து அதை வந்து ஒரு டேஞ்சர் என்ன மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பாக HOSல போய் அறிவிச்சு தரிக்க மாதிரி சொல்ல சொன்னாங்க. நாங்கள் வாங்கி வந்த இந்த புண்ண மரம் வந்து நடையில அப்போ இந்த சாரி நடையில இந்த மரங்கள்லாம் பெரிய மரம் பண்ணபடியால் எங்கே வைக்கிறதுலே பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த 3 மரமும் பெரிய கடைச்சி வளரும். இந்த புங்க மரம் இது நாங்கள் ரோட்டில் தான் வைக்கணும், பாதையில் வச்சா தான் எங்களுக்கு அடுத்து இங்கே வந்து மற்றது கண்டிப்பாக இதையும் பயந்து விடும் போது தாமரை கொண்டு வச்சு ஒன்று அப்படி டக்குன வாடு வருவோம். வாடுது நேற்று நீங்கள் கொண்டு வந்தீங்க இந்த காற்றுக்கு அப்படியே ஒரு சைடு இழுபட்டு வருது. இல்லை இது வாடிட்டு வெட்டி செய்யலாம். என்ன கொண்டு வந்தேன் ஆனால் வந்தோடனே இப்படி வாடுது. என்ன காரணமாக இருக்கும் வந்து தெரியல. அங்கே இருக்க வாடல தண்ணியும் சூடு இல்லை. தண்ணியும் சூடு இல்லை அப்படின்னு இருக்குது. பெருசா வளர்ந்துருக்குது. மூண்டு ஞாபகம் நிற்குது வீட்டு நல்ல வல்லாறு வளருது. இது இனி அழியாது, அப்படியே நல்லா வளர்ந்து சண்டைச்சு வேற நிறைய காய் காய்ச்சிக்கிட்டு சின்ன மரம் வந்த வேலையை விட்டுட்டு ஜாம் பழத்தை அடிச்சுட்டு இதையும் காய்ச்சிருக்குது. இதுக்கு பெருசாக வரம்பு தேவையில்லை, தண்ணி இருக்கிறபடியால். ஏன்னா இங்கே ஒரு ஜாம் தண்ணி இதுவும் வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முத்தத்தை பாருங்கள், இது மணல் நாங்கள் போட்டபடியே கொஞ்சம் புல் வளர்ந்தது குறைவு. அடுத்து இஞ்சால பாருங்கள் எவ்வளோ புல் வளர்ந்துட்டு இருந்து
இதுவும் பள்ளம் இருக்கிறோடைய தேவையில்லை கட்டுறதுக்கு இல்லை கட்டி விடுவோம் தண்ணி நிற்கிறதுக்காண்டி சின்ன ஒரு பரம் ஒன்று கட்டி இருக்கு ஏன்னா எல்லாரையும் வெட்டக்கூடாது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாவக்காய் இருக்காப்பா வந்து வேலை செய்வோம் வீட்டுக்கு பின்னாடி தானே நான் சொன்னது போல இதுதான் நாங்கள் சொன்ன பாகற்காய் குருவி பாவக்காண்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அது இப்படி தான் இருக்கும் பாப்பம் இது பாகல் இல்லை சரி நெருக்காய் பாருங்க சின்னே இப்படி நல்லா பழுத்துட்டு இதே சைஸ் தான் பாகல் காய் ஆனால் இது பழத்திட்டுது இப்படியே இஞ்சால கொடி வந்து இதுலேயே ஒரு பாருங்க காய் நிறைய காய் இருக்கு அப்படியே நேட்டு கையால பாருங்க இந்தல பாருங்க நிறைய காய் இது சாப்பிடலாமா இல்லை இது பாவக்காயா இல்லை பார்க்க நீங்க வந்து இது உண்மைக்குமே வந்து இப்படி பாவக்காயம் இருக்குதா அதை சாப்பிடலாமா என்னமேன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்காக வந்து எங்களை எதிரிகளும் என்ன சொல்லுதான் சந்தர்ப்பம் மட்டும் பயன்படுத்தி என்ன சொல்றாங்கடா எனக்கு பிடிக்காதவங்க இதான் சந்தர்ப்பம் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிடுவாங்க நஞ்சுக்கான்னு சொன்னா ஐயோ சாப்பிடலாம் இது நல்லா இன்னும் சத்து இல்ல சத்த கூட சொல்லிடுவாங்க பார்க்க போனா அப்படியும் இருக்கும் காய் நிறைய பூ காய் பூ பழம் எல்லாம் இருக்குது இந்த பழத்தை பிடுங்கி கொண்டு போய் செக் பண்ணி பாப்போம் யாரில் செக் பண்றது இல்ல கொண்டு போய் கேட்டு பாப்போம் அப்படியா ஓ நல்லா பழத்துட்டு புடுங்கட்டா கொண்டு காட்டலாம் பாருங்க இங்க புடுங்க போறேன் இது பழத்துட்டு தானே கொண்டு வெளியில போத்தானே வெளியில போய்க்கலாம் நாங்கள் கேட்போம் இந்த பாவக்காய் சாப்பிடலாம் உண்டு நீளமா வளர இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே நேட்டுக்காங்க என்ன காரணம் இதான் இப்படிங்க நாங்க போய் பார்ப்போம் சரிதானே நிறைய காய் ஓகே பாருங்க இந்த இதுல வெட்டி வச்ச பிறகு வளர்ந்துருக்குது ஆனா என்ன பிரச்சனைனா காற்று பாருங்க காற்று எப்படி அடிக்கிறது இந்த வாழையே அப்படியே கிளிக்குது முதல்ல ஒரு பழமொழி இருக்குல்ல என்னென்ன கிளி வாழை இலையில 10 கிலோ உரும்பு நல்லா நடந்த வர்ற மாதிரியே தாந்தோம் கஷ்டப்பட்டுட்டா ஐயோ இதுக்கு பாம்பு வந்துருக்குங்க உள்ள எப்படி வளர்ந்து பாத்தீங்களா அப்படியா பாவக்காய் அப்புறம் பூசணிக்காய் காட்டு உங்களுக்கு இதை கட்டி விடுவோம் எறும்பு கடிக்கு இவ்வளவு புல்லு வளர்ந்துருக்குது தண்ணி இதுக்கு விடுறதான புல்லு வளர்ந்துருக்கு நிறைய மேல புல்லுகளை வெட்டி விடுவோம் இதுக்கு அந்த நெருப்பெரும்பு நிறைய நிற்கிது எறும்பு காட்டு மூணு எறும்பு நல்ல கடி வாங்கிட்டு வாழை இலையெல்லாம் கிழிச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லணும் நாங்கள் பார்த்து கட்டி கட்டி கொண்டு போவோம் பாருங்க இது அந்த ஜம்பு ஜம்பு என்ன செய்வோம்னா தண்ணி ஊற்றக்கு கட்டிடணும் இல்லாட்டி இப்படி தான் போயிடும் இங்கே இருந்தால் மூடக்கண புல் வளருதுண்ணா இது நல்ல மண் தானே இப்போ கண்ட்ரோல மட்டும் வேகமாக வளரும் பாருங்க இதை கட்டி கட்டி தான் தண்ணி விட்டுக்கொண்டே இருக்கும் அடுத்து தென்னைக்கு வாங்குவோம் பொருள்கள் வளரக்கூடிய ஒன்றும் செய்ய இல்லாது
வீட்டில் நிற்கிற நேரத்தில் இதெல்லாம் செய்து என்ன சார் இல்லை இதில் தேங்காய் அப்படியே வெளியில் தெரியுது நல்லா இனம் கண்டு இந்த தென்னை கண்டு காலையில் தண்ணி ஊற்றினாங்க நல்ல மதுளான இடம் உங்களுக்கு நிற்கிறது வந்து சரியான பார்த்தேன் அப்போ அப்படியே அந்த பெனமலை புல்லல் நம்ம இவ்வளோ எல்லாத்துக்கும் வரப்பு கட்டவே நேரம் சரியா வந்துருமே காலையில தான் தண்ணி விடலாம் காலையில தான் தண்ணி விடும் புல்ல அடிச்சுட்டு சுத்தாதான் பாருங்க அது எப்படி ஓடி இடத்துல வந்து நல்ல வடிவாக சிவப்பு கரும்பு தான் வளர்ந்துருக்குது 4 கண்டு கிட்ட வச்சுனாங்க அதுலேயும் இது நல்ல வேகமாக வளர்ந்துட்டு போயிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க வந்து கரும்பு எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பாம்பு வரணும்னு சொல்லி பட் இருந்தாலும் இப்போ கூட இவ்வளோத்துக்கு வளர்ந்துட்டு அப்படியா இல்லை பாருங்க அந்த இவ்வளோ கிளிகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா தான் நாங்களும் வந்து பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரியுது எல்லா கண்டுகள்லையும் வந்து நல்லா வளர்ந்துருக்குது ஒரு கரும்பு தடி ஒன்று தான் வச்சாங்க இதில் பார்க்க போனால் ஒரு 9-10 கிட்ட வந்துச்சு 10 கிளையா வந்துச்சு இப்போ நான் கொஞ்சம் வளர விட்டு என்ன செய்ய பண்ணாது மேலால் அப்படி உடச்சி காட்டிட்டு கீழே நாங்கள் அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி தெரியக்கூடிய போட்டால் பாம்பெல்லாம் வராது கொஞ்சம் நல்லா வளர்ந்தா தேவையான கரும்பு வட்டி இருக்காது இல்லைங்களா இதற்கு இப்போ கட்ட தேவையில்லை சரியாக இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து கட்டின மாதிரியே இருக்குது இந்த வாழை தான் பார்த்தீங்களா குட்டியில் வச்சது எப்படி எத்தனை இதில் வந்துட்டு இது கப்பல் வாழை இது அங்கே அம்மா வீட்டேருந்து கொண்டு வந்ததா அம்மா வீட்டேருந்து வந்தது நான் வாழை எங்கே வச்சாலும் வெறும் தானே அடுத்தது இந்த பூனை பழத்தை பற்றி சொல்லல நீங்கள் அதான் இப்போ நான் பார்த்தீங்க மைண்ட் வயசு உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லுவேன் நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா நிறைய சாப்பிடுங்க எனக்கு நல்ல விருப்பம் வந்து சாப்பிடலாம் என்ன ஒரு குருவியே ஏதோ வந்து சாப்பிடுது குருவி வந்து சாப்பிடும் இது காய் பூனைக்காய் இந்த பாருங்க எவ்வளோ காய் இருக்குண்டு நல்ல பாருங்க இங்கே நிறைய பூனைப்பழம் அங்கே இருக்குது யாரு ஐயோ எல்லாம் பழம் குருவி சாப்பிட்டு எவ்வளோ இது அப்படியே இருக்க தட்டினா சாப்பிட்டு எல்லாம் எல்லாம் பழம் தான் ஆனால் சாப்பிட்டு குருவி இது விருப்பம் எவ்வளோ விதமா சாப்பிட்ருக்காங்க என்ன டேஸ்டாக இருக்கும் அப்படி டேஸ்ட் அப்பா இது முதலே புளிப்பு மினிப்பு வேலி அடைக்க இருந்தது நான் தான் விட்டேன் பாருங்க நிறைய காய் இருக்குன்னாங்க என்னென்ன அப்பா இவ்வளோ காய் இருக்கு வந்து பழம் சாப்பிடலாம் நானும் இல்லை இங்கே ஒரு விதமாக ஆக்கல மனிதர்கள் ஏமாத்துற விதமாக சாப்பிடுது இங்கே மட்டும் பழம் இருக்கு பார்த்தீங்களா இதில் ஒரு 3/4 பழம் இருக்கு குடும்பத்தா தாங்க எனக்கு உங்களுக்கு விருப்பமோ சாப்பிடுங்க இது நான் தான் வெட்டான் நம்ம அங்கே நிற்கிற மரம் இந்த வேலி ஃபுல்லாக இங்கே மட்டும் வந்துட்டுது அது என்ன பறவை வந்து சாப்பிடுது சின்ன சின்ன குருவி இன்னொரு பழம் இப்படியே எடுத்து டேஸ்ட்டை பாருங்க அப்படி இருக்காண்டு நறுக்கு அந்த மாதிரி இருக்கு சூப்பர் ஆனால் காய் பாருங்க அப்படியா இருக்கு நிறைய காய் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து தான் போவோம்
பூனைப்பழம்னா பூனையை வந்து சாப்பிடுது. பூனைப்பழம்னா சொல்கிறதுக்கு வேறு பேர் இருக்கு. நாங்கள் பூனைப்பழம்ன்றது சொல்கிறது சின்ன வயசில். நிறைய காய் இருக்குது. ஆனால் பழக்கிறதுக்குள்ள வந்து குருவியெல்லாம் சாப்பிடத்தானே வேணும் இல்லையோ? இயற்கை படைச்சது அப்படித்தானே, எல்லாருக்கும் சமம். ஆனால் லில்லி பழம் இருக்கு, அவங்க மட்டும் போகுது வேறு. பாப்பம் நான் எனக்கு அப்படி பிடிக்கிறது. சூப்பர் கொடி ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இப்படி சைட்டாக சாப்பிடுது. பழம் வந்துட்டு இப்படி நாங்கள் பார்க்கல. ஓ இங்கே சாப்பிட்டு தெய்வமாந்து போட்டேன் பார்த்து. இங்கே ஒன்று இருக்கு தப்பிச்சு. டேஸ்ட் அப்படி டேஸ்ட். இங்கே இருந்து அந்த அவ்வளோ தூரம் பார்த்தீங்களா இருக்கு நல்ல பழம். இதே சாப்பிடலாம் சத்து. சத்தம் அந்த காயோட ஆண் வச்சா பழக்குமோ? என்ன வேற குருவியை நாங்கள் மாற்றலாம். நல்ல புல் இருக்கு. நல்ல புல் இருக்குது. ஒரு ஆடு வளர்த்தா ஆடு மாடு வளர்க்கலாம் இங்கே சரி வராது. இந்த வேம்பு எங்களுக்கு கூட நாங்கள் நடவே இல்லை, ஆனால் தானாக வளர்ந்துருக்கு. அப்படி நடையில நாங்கள் வாங்கி ஒரு சின்ன கண்டா நின்றுச்சு, நான் பட்டான் விட்டுனேன். முள்ளுகளும் கிடைக்கிற வளரு. இந்த புல் இருக்குது. இது நல்ல பூனைப்பழம் ஒன்று நல்ல டேஸ்ட். இதுக்கும் வேற பார்த்து தேவையில்லை. இந்த மரம் என்னன்னு சொல்லுங்க, அவன் எங்க வாங்கினேன். இதுக்கு என்ன பேர்? இந்த நல்ல பழம் இருக்கு, ஏதோ பேர் சொன்னாங்க. தெரிஞ்சுதான் வளருது, பெருசா வளரும். மரம் பெருசா வளரும். பழம் வந்து இப்படி உருண்ட பழம். ஏன்னா நல்ல ஒரு சிவப்பு கலர்லான பழம். இது கட்ட தேவையில்லை, இருக்கட்டு. அடுத்து இந்த ஜாமரத்துக்கு இந்த ஜாமன் தான் சன்வாக்கள் கொண்டு வந்தது. அப்பாவும் வேணும் இதெல்லாம். ஓ இது மிளந்துச்சு நல்லா. அப்பாவும் இந்த மரம் எல்லாம் வளரும் நல்லா இருக்கு. நல்லந்தான் அப்படியே நல்ல சோலை தினமா இருக்கு. நல்ல காத்தோட்டத்தோட. அடுத்தது அங்காளி பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் ஒரு நிமிடம். இது என்ன காய்? இது என்னது? பாருங்க, இது பைக்காய். என்ன காய்? பாருங்க பைக்காய் தூக்கி பாருங்க. இது கொடிதான். இதுவும் கொடி. இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. இத பார்த்தா அந்த ஆத்தோட்டங்காய்னு சொல்லுவினாம். ஆத்தோட்டங்காய் இல்ல, அது மாதிரி தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. அப்படியே பார்க்க தர்பூசணி பழம் மாதிரி நிறைய இருக்குங்க. இது இங்க பாருங்க. வாவ், இது என்ன பைக்காய் போல இருக்கு. இது நஞ்சா இருக்கு. அப்படி எங்க இங்க பாருங்க என்னெல்லாம் நம்மட காணிக்க விளைஞ்சிருக்கு. அங்க இவ்வளவு இருக்குது. இதுக்கும் இதையும் சாப்பிடலாம். இது பெரிய மாதுளை. பெரிய மாதுளை ஒன்றும் செய்யலாம். நிறைய நாள் வராங்க. திருப்பி போன முறை நான் இப்படி ஒரு இதை பிச்சு விட்டேன் அந்த கொடியை. இந்தியன் மாதுளை. போன முறையும் பிச்சு விட்டுனேன், இந்த முறையும் அப்படியே கொடி இருந்துட்டு. இந்த கொடிகள் இருந்தால் வளராது கண்டு. பாருங்க எப்படி பிடிச்சி வச்சுக்காரண்டு. அதான் கிடைக்கிற பார்க்க வேணும். பார்த்து தான் இதை இது பாருங்க எப்படி இந்த கொடி. இதுவும் ஒரு மருத்துவ குணமுள்ள கொடி தான். ஆனால் மாதுளையை பிடிச்சிருக்கிறபடியால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
கிழிஞ்சிட்டு. ஜீவா வந்துருங்க. ஜீவா என்ன பார்க்குறா? ஜீவா நான் இல்லைன்னு இதை பார்த்து கட்ட மாட்டீங்களோ? வேற நேரம் இந்த வாழை எங்கே இந்த வாழை சொல்லுவா? இருக்கும் வந்து பார்த்து கட்ட தேவையில்லை. நல்லா வளர்ந்துட்டு தானே. இது அந்த 1 கிலோ கொய்யா இல்ல, 1 கிலோ ஒன்று காய்ச்சாப்புறம் தான் தெரியும். காய்ச்சாப்புறம் தான் தெரியும். ஆனா கடைக்காரன் வந்து அப்படித்தான் சொல்லி தந்தவன் வேண்டும் போது 1 கிலோ கொய்யாக்காண்டு. இப்போ நீங்கள் என்னமோ மம்பட்டியும் தீ கொண்டு வர நான் நிற்கிற முழு கண்டுக்கும் இந்த தினம் பார்த்து கட்ட போறீங்களா? நான் அவ்வளோத்துக்கு இல்லை பார்த்து தேவையானது தானே கட்டுறது. என்னது செக்கிங் தான் வந்துட்டு. மூண்டு முருங்கை கண்டு வச்சு நாங்கள் அதுல வந்ததுமே ஒன்று கண்டான் இந்தியா முருங்கைன்னு சொல்லி பாருங்க எப்படி வந்து. அது இந்த இடத்துல முறிஞ்சி ஒட்டினானല്ലോ ஒட்டினீங்களா? ஒட்டுக்கண்டு இப்போ சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தாலே பஞ்சம் இருக்காது, பண்டிகை இருக்காது. ஒரு முருங்கை மரம் ஒரு பசுமாடு இருந்தால் காணும். அவங்க உண்மை உண்மை என்றால் முருங்கையில இல்லை அவ்வளவு எங்களுக்கு உணவுல சேர்க்கிறோம். சாப்பிடலாம், முருங்கங்காய கறி வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பசுல வந்து பால் கறக்கலாம். பால் 1 லிட்டர் இருக்கும் வித்தாலாச்சு அரிசி வாங்கலாம், பிரச்சனை இல்லை. அதாலதான் முருங்கை மரம் இப்போ 3 வச்சினாங்கள். அது ஒன்றுதான் கண்ணதாசன் சொன்னாரு, நீ செத்தா கருவாடு, நீ செத்தா வருங்கூடு. என்னப்பா எப்படி பசுமாட்டுல நல்ல பலன் தானே. அந்த கரும்பு வேற இல்லை, இது பெரிய ஜான கரும்பு. ஜான கரும்பு இது என்ன செய்யலாம்? ஜான கரும்பு அதுவும் ஜான கரும்பு தான். இது என்ன செய்யலாம்? இது வருது இருக்கும் பார்த்து கேட்டுங்க. ஏன் வருது இல்லைன்னு தெரியல. கண்டிப்பா சொல்லியே ஆகணும் வெள்ளாரையை பற்றி. அந்த இடத்தையும் இருக்கா கிளீன் பண்ண வேணும். இந்த வாழை எல்லாம் இப்படி வரும்னு தெரியாது. மழை வாண்டு வந்துச்சு, நாங்கள் வெட்டிட்டு வச்சேன். இந்த இதில் ஆனால் பிளமா வந்துட்டு இல்லையா பார்க்கவே தெரியுது தானே, பிளத்துட்டு தானே. முறிய போகிறதுக்கு இல்லை, நான் காற்றுக்கு தான் கிளிச வேலை ஏற்பட்டு தான் நான் மரம் போங்காயுது. சுற்றி கிளீன் பண்ணி விடுவோம். இவ்வளோ பச்சை பசையில இருக்கேன்னு நாளைக்கு எடுத்து சம்பல் போடுவான். ஒரு 6 மாடு வளர்த்தா நல்ல இந்த புல்லுகளுக்கு. நீங்கள் இப்போ வந்து செதுக்குறீங்க தானே, கத்தாலையும் இருக்குது. இதில் எங்கெண்ட வீட்டையும் நல்ல காய்கறிக்குரிய மரங்கள் எல்லாமே இருக்கு. நாங்கள் வெள்ளார சம்பல் போடலாம், முருங்கை கறி வைக்கலாம், எல்லாம் இருக்கு. பாசியும் 2 இருக்குது. பிஞ்சிட்டு நம்ம தாங்க முகத்தை பூசலாம். கற்றால முகத்தை பூசலாம் நல்ல மெல்ல. எவ்வளோத்தையும் சுத்தம் செய்வோம் இந்த வெள்ளாரையை சுற்றி. அப்படியே அடக்கு வளரவே இல்லை. வளரவே இல்லையோ? வளரு. பச்சை மாதிரியில் இருக்குது நிறைய வாமரம். இது கருத்த குழும்பா. கருத்த குழும்பானோ?
உடனடியா சொல்றீங்க நல்ல ஞாபகம் சக்தி தானே வாங்கி நட்டேன் அது எந்த மாமரம் நிக்குதுங்க இது கருத்த மனுஷனா அங்கே ஒன்று நிக்குது விளையாட்டு எல்லா பெரிய மரங்களையும் அளவு பார்க்காம நடக்கூடாது இது பெருசாகிடும் அந்த தென்னை வந்துடும் இப்போ இது மாமரம் பெருசாக வரைக்கும் தென்னை எப்படி செருவுப்பட்டு தான் நிற்கும் வாங்கால் அந்த மரம் சரியான திட்டமிடலாம் நான் வச்சிருப்பீங்க அளவு பார்த்து தான் வைக்கணும் கண்டு வைக்கிறது முக்கியம் இல்லை சரியாக வைக்கணும் உங்களை பேராட்டியா நான் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் மம்பட்டியை பிடிச்சி வேலை சொல்லிட்டீங்க கலைக்கவே இல்லைன்றைக்கு ஏன் அப்படி பிடிச்ச வேண்டும் அப்படின்னு இந்த பொங்க மரத்து வைக்க போறீங்களா ஒன்று இருக்கட்டும் வேவராது விம்பிலி இந்த பூ கலரை பாருங்க நாவல் பூ சின்ன காய்ச்சி இருந்தால் அது பிடிங்கிட்டு சரியா வேற என்ன சார் என்ன செய்வோம் அடிங்க 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 பாபா நடந்தது என்ன ஏன் இப்படி சிறுவர்கள் என்னமோ செய்து விட்டார்கள் எங்களுடைய குழாய் கிணறுக்கு ஏன் அழிவுதா சொல்லுங்க காரணம் தண்ணி விட்டு ஏர் எடுக்கும் ஏர் எடுத்தது அப்படியா ஓ ஏர் எடுத்த இப்போ தேவையில்லை தானே இப்போ பாருங்க இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் பண்ணா நீங்கள் இப்போ வைக்க சரியா ஓகேயா வேற என்ன வேற காத்த பாருங்க எவ்வளோ வடி இந்த மரத்து பார்க்கவே தெரியும் இதில் நான் பார்த்தோன்னா உடனே என்ன செய்யணும் ஒரு பழம் பிடுங்கி சாப்பிடுவோம் நிறைய காய் காய்ச்சிட்டு இந்த ஜாம் காய் சரியா காட்டும் இங்கே பாருங்க இதுக்கு என்ன பேர் இதுக்கு ஜாம் கண்டு ஜாம் கண்டுன்னு தான் சொல்கிறது இது காய் இது அப்படியே பழத்தோன்னு குருவியெல்லாம் வந்து சாப்பிடும் பழத்தோன்னு நாங்கள் பிடுங்கி சாப்பிடுவோம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க இனி அழிக்கே இல்லை இது அப்படியே வேறு பறந்து பறந்து வராது இல்லாத கலரே இதுதாங்க கொக்கெல்லாம் தண்ணி இல்லை கவலையில் இருக்கும் கொக்கம் பார்த்தீங்களா தண்ணி இல்லாதால கவலையில் இருக்கும் கொக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படி காத்தோட்டமா இருக்கு மாலை நேரத்துல இந்த இடம் முன்னே நல்ல ஒரு இடம் ஏன்னா நாங்க வட்டாந்தடியா வானத்தை பார்க்கலாம் ஓகே அப்படியே இரவு நேரஞ்சல நல்ல நட்சத்திரம் வானம் பார்த்து நல்ல காத்தோட்டத்தோட நல்ல காத்தோட்டத்தோட எப்போ இந்த பையனை விழுமுன்னு தான் யோசிக்கணும் அடுத்த எங்களை ரெண்டு காவலாளிகள் நிற்கும் அங்கே தேடி வந்துட்டார் காணேரியாண்டு சிற்பி ஓடி ஓடி வா சிற்பவா சிற்பி ஓடி ஓடி வா என்ன நேரத்தடிப்பா வந்தனே நேரத்தடி வந்தனே ஜூலியா தேடி உடம்ப தேடியோ ஜூலியா கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட் ஆயி ஜூலியா கூப்பிடுவாங்க ஜூலி உடம்பு கொஞ்சம் இருக்கட்டா கலக்கி போகணும் அவங்க அந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவில்லை ஓகே இப்போ நாங்கள் இன்றைய தினம் என்னென்றால் நிறைய நாள் நான் இல்லாதபடியால் இந்த வளவு எப்படி இருக்குது கண்டுகள் எப்படி இருக்குது அதுக்கு வரம்பில்லை பாத்தி கட்ட வேணுமா கட்ட தேவையில்லையான்னு பார்த்து தேவையானதுக்கு பாத்தி கட்டி தேவையில்லாததுக்கு அப்படியே விட்டுருக்கிறோம் ஏன்றால் இப்போ காற்று காலம் முன்னபடியால் கண்டுகளெல்லாம் இப்படி சாஞ்சு ஒன்று தான் இருக்குது தென்னையை வச்சா அப்படி இந்த பக்கம் தான் சாயுது ஏன்னா இந்த பக்கம் தான் அடிக்குது காற்று ஏன்னா முதல் மட்டவளம் அடித்தது அதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது அந்த பாகக்காய் பற்றியும் பார்த்துனாங்க அந்த பாகக்காயும் அடுத்தது அந்த பேய்க்காய் அது பேய்க்காய் அதே தர்பூசணி மாதிரி தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன காய் அது சாப்பிடக்கூடாது அந்த பாகக்காய்ங்க அந்த இருக்கு ஓடி போய் எடுத்தா ஓடி பார்த்து அதுக்கு மேலே இருக்குது அது என்ன ஓடி போ ஹெல்மெட் பற்றி எங்கே போட்டு நிற்கிறேன் கொண்டு ஓடி வா ரைட் இது பாருங்க எங்களை விட்டு முளைச்சி பூ விட்டக்க முளைச்சிருக்கு பின்னால என்ன இது என்னன்னு சொல்லு தெரியுது பாக்காய் இது
இந்த நேரம் பார்க்கதானே இதை இப்படியே காட்டி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இது சாப்பிடலாமா இல்லையாண்டி சாப்பிடலாம்னா இது ஒரு முதல் பொரியல் ஒன்று பொறி சாப்பிடுவோம். பொரியல் பொறிச்சு யார் சாப்பிட்றோம்? நான் தான் சாப்பிடுவேன். சரிதானே? நான் சாப்பிடுவேன் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இந்த பாவக்காய் பற்றின விடயத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இது பாவக்காயா இல்லாட்டி பேக்காயா இல்லை நஞ்சுக்காயா இருக்கு சொல்லுங்க. இதை பற்றி என்னென்னு நீங்கள் சொல்லுங்க. இது என்ன உருவமாக இருக்கு? இல்லை எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த கம்பியில் டக்குன ரோசாப்பூ மட்டும் அப்படி இறைஞ்சி. சரியா ரோசாப்பூ. ஓகே, வேற என்ன சார் வேற வேலை இருக்கா? பார்த்து வெளியில போகணும். நாங்கள் வெளியில போகணும். என்னத்துக்காண்டி சாமான் வாங்கி தரணுமோ அதெல்லாம் தான் இன்னைக்கு காலையில எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ சந்தோஷம் தான். ரெண்டு நான் நின்று வேலை செய்ய மற்ற தகரம் கட்டணும். என்ன பண்ணா டயர் நூலில் நான் கட்டுறபடியால் காற்று இப்போ இந்த கொஞ்சம் அவ்வளோ இல்லை. என்ன காலம் பண்ணால் கம்பியால் கட்டினதா? கம்பியால் கட்டுனது இல்லை. காற்று கொஞ்சம் தூரம் எடுத்து அங்கால பட்டு வரை இங்கே ஸ்லோவாக அடிக்குது. ஸ்லோவாக படையில அது கொஞ்சம் பாதிப்பு குறைவு. அந்த இடத்துல அப்படி வெட்டையிலிருந்து நேரம் அடிக்கப்படியால் அந்த இது ரெண்டும் புரிந்து போயிடுச்சு. நாங்கள் இப்போ காரத்தாலே கட்ட இல்லாது இப்படி கம்பியால் தான் கட்டணும். அப்போ கம்பியால் வாங்கி அதை விட இப்போ உங்களோட சேர்ந்து நான் அதை கட்ட இல்லாது. 2-3 நாள் வேணும் பிடிக்கிறதுக்கு. அது காற்றுக்கு இப்படி ஆடும். அப்போ கட்ட இல்லாது. அப்போ 2-3 நாள் பேர் அதை நாங்கள் கட்டுவோம். அது அடுத்த இடம் பார்க்கலாம். மற்ற நாளை காலையெல்லாம் தண்ணி ஊற்றுவோம். இப்போ பின்னேரம் ஊற்றி பலன் இல்லை. நாளை காலையில் ஊற்றுவோம். சரிதானே? ஓகேயா? ஓகே தானே? சந்தோஷம். ரைட். இப்போ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் பார்க்குற கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு தெரியும். காரணம் என்ன? ரைட்டா. அடுத்தது நேற்றைய தினம் எங்களை வாழ்த்தி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். சரியா சார்? நானும் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாருங்க, நான் இல்லாத இந்த கண்டுகள் எல்லாம் இப்படி வாடிட்டு நீங்கள் இப்போ இல்லாட்டா நிறைய நாட்கள் நான் ஓடி வரேன். அதான் நான் ஓடி வரேங்க. கண்டுகள் என்ன செய்யணும் எல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் நாங்கள் தான் இப்படியே சுற்றி நேரம் கண்டுகள்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ நாங்கள் தான் கவனிக்கணும். அப்படின்னு நான் இல்லாத நேரம் சாரு மற்ற அவங்க ஐயா அவங்க எல்லாம் வந்து எல்லாம் பார்க்குறவங்க அவங்களுக்கு இருந்தாலும் நானும் இப்போ இங்கே சரியாக வந்து ஒரு கிழமை கிட்ட இங்கே வரையில நான் பாடினது மட்டும் இல்லாமல் கொக்கும் பாடிட்டு கொக்கு தண்ணி இல்லை. இந்த அங்கே தான் தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இல்லை. நாங்கள் இதுக்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் மிச்சம் இருக்குது. அந்த கல் பதிச்சு பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்யலை. இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் இந்த வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் செய்து தண்ணி நிரப்பி அந்த மோட்டர் எல்லாம் போடுவோம். மோட்டர் போடையில் அதால் கொக்கும் பாவம் பாடி நான் பாடினேன், வதங்கினேன், ஓடினேன். ஓகே, சரி, நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய் பாய். காத்தடிக்கும். நன்றி.